வணக்கம் மக்களே. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை செஞ்சு கொடுக்காதீங்க. ஒன்ஸ் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது, அதனால் நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சாவடிப்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருள் 3 தான். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இருந்தால் மட்டும் போதும், டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை துளி மாறாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் பிராண்ட். நீங்கள் இன்கேஸ் அமுல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற விப்பிங் க்ரீம் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு 1/4 கப் பால் சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பால் சேர்க்கலைன்னா க்ரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக டைரி விப்பிங் க்ரீமில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தோன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கண்டென்ஸ்டு மில்க். உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா கவலையே வேணாம், விடுங்க. கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக ஐசிங் சுகர் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட வெனிலா எசன்ஸும் இல்லைனா பரவாயில்ல, க்ரஷ்டு ஓரியோஸ் ஆர் உங்களுக்கு ஏற்ற டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணலாம். இதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது ஒரு 6 hour ப்ராசஸ். நீங்கள் ஒன்ஸ் விப்பிங் க்ரீமை இந்த டெக்ஸ்சருக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours கழிச்சு திரும்பி எடுத்து அதை இந்த மாதிரி பீட் பண்ணி திரும்பி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி ஒரு 2 hours கழிச்சு எடுத்து பீட் பண்ணி இதே மாதிரி 3 வாட்டி பண்ணால் தான் உங்களுக்கு உங்களுடைய ஐஸ்கிரீமில் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் 1 week இருந்தாலும் உங்களுடைய ஐஸ்கிரீம் ஸ்மூத் அண்ட் சில்கியாக வெளியே வாங்குகிற ஐஸ்கிரீமை விட டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டு தான் இந்த ரெசிபியை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.